வெல்கம் டு பென்டே ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பேரிசன் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஜென்ரல் இங்கிலீஷ் சரிங்களாங்க. இதே மாதிரி நம்ம பொது தமிழும் பிடிச்சி வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் பற்றி பேசுவோம். இதை தவிர்த்து நம்மக்கிட்ட ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நம்ம டாபிக் வைஸ் பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் வைஸ், மென்டல் எபிலிட்டி டாபிக் வைஸ். இன்றைக்கி நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் பேசுவோம். 7 யூனிட்டாக பிரித்து அதுக்குள்ளே இருக்க சப் டாபிக்ஸையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இது கடைசியாக நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரைக்கும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோங்க. அது வரைக்கும் பாருங்கள் பேஜ் நம்பர்ஸு. இது யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 அண்ட் யூனிட் 5, 6, 7 சரிங்களா. இப்போ இந்த பேஜ் நம்பர்ஸ் எல்லாத்துலேயும் நான் ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது எல்லாமே ப்ரீவியஸ் சிலபஸோடு சேர்ந்து இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் குவான்டிட்டி நிறையா இருக்கும். இந்த பார்ட்டி இப்போ யூனிட் 1 கிராமர், வொக்காபுலரி அதிலலாம். இந்த யூனிட் 3, 4, 5, 6லலாம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நியூ டாபிக்ஸு. அதே மாதிரி யூனிட் 7லேயும் நிறைய இது ரிப்பீட்டேஷனாக இருக்குது. ஸோ யூனிட் 7 இந்த டெம்பஸ்ட், லேர்னிங் த கேம், பர்த்டே லெட்டர், நியூஸ் டெல்லு இதெல்லாம் இப்போ முன்னாடி இந்த சிலபஸ் தான். எது எது ரெட்டில் இல்லையோ அதெல்லாம் நியூ சிலபஸ் சரிங்களாங்க. எல்லாத்தையுமே நான் பேஜ் நம்பர்ஸ் போட்டு அழகாக கொடுத்துட்டேன். நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கிராமர் எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை நம்ப முடியாது. டிஎன்பிஎஸ்சி அவங்க சொன்னதை தான் கேட்பாங்கன்னு எந்த உத்தரவாதம் கிடையாது சரிங்களா. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு சிலபஸ் நிறைய நாள் ஆகிடுச்சு. குரூப் 1, குரூப் 4, டெக்னிக்கல் சர்வீஸ், நான் இன்டர்வியூ 4 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் அந்த ரீசனிங்கில் அவங்க கொடுத்த 10 கொஸ்டினை கேட்கவே இல்லை. இப்போ ரீசனிங்காக நடந்த 4 இன்டர்வியூவில் 8, அதுக்கு முன்னாடி இருந்ததில் 6, குரூப் 4 எவ்வளோ கேட்டாங்கன்றது உங்களுக்கே தெரியும் சரிங்களா. அதனால் அதை எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்கள் கிராமர் ஃபுல்லாக ஒரு 895 பேஜஸ் இருக்குது. அந்த கம்பைலேஷன் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதை படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு போங்க. பட் சிலபஸ் வேஸ்ட்டு தான். நான் கம்பேர் பண்ணுறப்ப பொதுத்தமிழை கம்பேர் பண்ணுறப்ப முன்னாடி பொதுத்தமிழ் கஷ்டமாக இருந்தது. இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இந்த யூனிட் 7 பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு 30 போயம், 25 ப்ரோஸ் இருக்குது. அதை படிக்கிறதுக்கே போதும்னு ஆகிடும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி அவங்க கொடுத்த சிலபஸ் கொஸ்டினை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. இந்த பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கொஸ்டின் இருக்குது, எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். டிரான்ஸ்லேஷனில் 5 ஆனால் 4 தான் கேட்டிருக்காங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ப்ரீவியஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க. டெக்னிக்கல் டேர்ம்ஸு, லிட்ரரி ஒர்க்ஸில் 15 ஆனால் 11 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க அந்த குரூப் 4ல். சரி, அதனால் நீங்கள் கம்பல்சரியாக டெப்த் அனாலிசிஸ் பண்ணால் தான் குரூப் 4ல், குரூப் 2ல் ஜென்ரல் இங்கிலீஷில் கிராக் பண்ணிக்கிட்டு போக முடியும் மெயின்ஸ்க்கு.